என் செல்ல பிள்ளையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க, உனக்கு தேவையான வரங்களை அள்ளித்தர உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டுவிடு என் தங்கமே. உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையெல்லாம் நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்து விட்டாய். உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மன தைரியமான பிள்ளைதான் நீ. அதனால் உனக்கு இப்பொழுது ஆறுதல் தேவைப்படுவது இல்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ அல்லது நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ, உன் கண்ணீரை துடைக்கும் விரல்களோ கூட தேவையில்லை. என் கவலைகளோ கண்ணீரோ எல்லாவற்றிலும் இருந்து நானே மீண்டு வந்து விடுவேன். நான் கேட்ட ஒன்றை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் அப்பா என்றுதான் நீ என்னிடம் தினமும் முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். கண்மணியே, நான் வெறுமனே உன்னிடம் ஆறுதல் வார்த்தைகள் கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து விடுவேன் என்று நினைத்தாயா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, அருள் வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நான் ஏற்கனவே கூறியுள்ளதை போல் யார் என்னை எப்படி வணங்குகிறார்களோ, யார் என்னை எப்படி உருவகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன். என்னை கல்லென்றோ அல்லது சிலையென்றோ நினைத்தால் நான் அப்படியே சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உன் அப்பாவாகவும் கர்மாக்களை அளிக்கும் குருவாகவும் நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளி ஏற்றுவேன். உன் குருவாக நான் அவதரிப்பேன். அப்படியாகத்தான் என் பிள்ளையே, நான் உன்னிடம் கொண்டு சேர்க்கும் இந்த வார்த்தைகளை எல்லாம் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் என்று நீ நினைத்து கொண்டால் வெறும் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறின்றி இதை தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை நீ உணர்ந்து கொண்டால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்குகள் பலிக்கும், பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உன்னுள் பிறக்கும். அதன் பிறகு ஒருபொழுதும் நீ புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்க மாட்டாய். என் அப்பா எனக்காக தெய்வ வாக்கை தந்துவிட்டார், அது நடந்தே தீரும், இனி எனக்கென்ன கவலை என்று இனி உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய். நீ என் வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ அப்படியே அது பலிக்கும். நீ அதை உதாசீனம் படுத்தினால் நான் அதை ஒன்றும் செய்வதில்லை என் கண்மணி. என் வாக்கை உள்வாங்கி நீ கேட்பாயேயானால் அது உன் வாழ்க்கையில் பலிப்பதை நீ விரைவில் உணர்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று, சிறந்த ஒருவனாக உன்னை மாற்றுவதற்காக என்று. துன்பங்கள் எல்லாம் நீ தாங்க முடியாத அளவிற்கு கடந்து சென்று விட்டால் நீ நன்றாக புரிந்து கொள், நீ வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய போகிறாய் என்று. என்னை நீ சந்தித்த வேளையிலேயே உன் துன்பங்கள் பல மடங்கு சிறிதாக குறைந்து விட்டது. நீ என்னை வணங்க துவங்கிய காலத்திலேயே உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வர துவங்கிவிட்டது. நீ என்னை சரணடைந்த மறுகணமே உன்னுடைய கர்மாக்கள் அதன் செயல்களை இழந்து விட்டன. பிள்ளையே, இந்த தெய்வ வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று. எல்லாரும் எல்லா சமயத்திலும் எல்லா வாக்கினை கேட்டுவிட முடியாது. காண வார்த்தைகள் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று இருக்கும் சமயத்தில் தான் நீ அதை கேட்க முடியும். இதோ இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே, இது உனக்கான வாக்குதான். உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகின்றது. என் செல்ல பிள்ளையே, காயங்கள் இன்றி காலம் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், வலிகள் இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. உன் காயங்களை ஆற்ற உன் அப்பா நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன். காயப்பட்டு விட்டேன் என்று கண்ணீர் சிந்தாமல் காயங்களை ஆற்றிக்கொள்ளும் வழியை பார். ஏமாந்து விட்டேன், ஏமாற்ற விட்டார்கள் என்று கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு உன் வெற்றியால் பதிலடி கொடு. யார் இன்று உன்னிடம் எதுவும் இல்லை, உன்னால் எதுவும் முடியாது என்று உன்னை கை கழுவி சென்றார்களோ அவர்களே உன்னை தேடி வரும் காலம் வரும். நீ இத்தனை நாட்களாக அனுபவித்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது உன் முன் ஜென்ம கர்மாக்கள். இப்பொழுது உன் கர்மாக்கள் முடிந்தன. இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும். என் பிள்ளையே, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே. மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக்கொள்.
உன்னிடம் நீ இழந்தது அனைத்தும் உன் காலடி தேடி நிச்சயம் வரும். அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று, என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காமல் இருந்தால் போதும். நீ என்னிடம் கேட்ட யாவையும் நான் நிறைவேற்றி தருவேன். நீ கவலைப்படாமல் இரு. உன் முகத்தில் புன்னகையை பார்க்க உன் அப்பா நான் எந்த எல்லைக்கும் போக தயாராகிவிட்டேன். உன் மனதை நோகடிக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை நான் கூடிய விரைவில் தும்சம் செய்வேன். தீயவர்களின் பிடியில் இருந்து உன்னை உடனடியாக மீட்டெடுப்பேன். உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன். நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு மௌனமாக இரு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தருகிறேன். என் பிள்ளையே, நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடத்தில் மிகவும் கவனமாக இரு. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. அவர்கள் உன்னுடன் எந்த நோக்கத்திற்காக பழகுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள். நீ செய்யும் பிரார்த்தனைகளை விட மிகவும் சிறந்தது உனது பொறுமைதான். அதனால் என்ன நடந்தாலும் பொறுமையோடு கையாளு. அன்பில் பணக்காரனாக இரு, கோபத்தில் ஏழையாக இரு. என் செல்லமே, உன்னால் முடியாதது, உன் அறிவால் முடியாதது உன் அப்பா அருளால் முடியும். என் அருளும் ஆசியும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் வரை நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நான் உன்னுடன் தான் ஒவ்வொரு நொடியும் இருக்கப் போகின்றேன். எதையும் யாரையும் நம்பாதே. எல்லாமே இங்கு சிறிது காலம் மட்டும்தான். உன் அப்பாவின் அன்பு மட்டும்தான் என்றும் நிரந்தரம் என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்த தருணங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த அப்பாவின் பேச்சை கேட்டு மன நிம்மதியோடு இரு. எதை நினைத்தும் கலங்காதே. சகலத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய பரிபூர்ணமான அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்வில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரக்கூடிய மகிழ்ச்சியான நாட்களை மகிழ்ச்சியாக வரவேற்று வாழ்ந்திடு. உன் வாழ்க்கையில் நிம்மதி வாசம் வீச ஆரம்பித்து விட்டது. உன் அப்பாவாகிய என் பேச்சை கேட்டு மட்டும் நடப்பேயானால் உன் வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் இன்றி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னும் மிக நீண்ட காலம் இல்லை. நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்கு உன் உழைப்பையும் முயற்சியையும் கைவிடாதே. உன் உழைப்போடு கூடிய உன் முயற்சி ஒருபொழுதும் உன்னை கைவிடாது. அதற்கான பலனை நிச்சயமாக கொடுக்கும். நீ எதை நினைத்தும் சோர்ந்து விடாமல் தைரியமாக இரு என் தங்கமே. என் பிள்ளையாகிய நீ தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிய உழைப்பில் நீ இருந்தால் மட்டுமே நீ உன் வாழ்வில் அடைய வேண்டிய அனைத்தையுமே அடைய முடியும். உன் வாழ்வில் நீ வேண்டிய எல்லாவற்றையும் அடைய உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன். இந்த கருப்பன் வாக்கை கேட்ட உனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை வந்தடையாது. நீ வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக வாழ்வாய். இந்த கருப்பனை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.